சமீபத்துல சோசியல் மீடியாவிலும் சரி, நம்ம இந்தியா முழுக்கவும் உலக முழுக்கவும் பாத்தீங்கன்னா ஒரு மீடியால ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சீச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒடிசா மொழியை சேர்ந்த ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எங்க பார்த்தாலும் ரீல்ஸா இருக்கட்டும், அது எல்லா ஷார்ட்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு. ஸோ உண்மையாவே இந்த பாடல் வந்து எந்த மொழியில எடுக்கப்பட்டது, யார் நடிச்சாங்க, எப்போ இந்த பாடல் வந்து பதிவிறக்கம் வந்து செஞ்சாங்க அப்படின்ற முழு தகவலை நாம இந்த பதிவுல பார்க்க போறதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறீங்க சார், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சீச்சி பாடல் பத்தின முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். சமீபத்துல சோசியல் மீடியாவில இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா பெரிய ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகி உலகம் ஃபுல்லா, அது இந்தியா மட்டும் இல்லாம இந்தியா சார்ந்து இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லா இடத்துலயுமே இந்த பாடல் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெவ்வேறு மொழிகள் இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் இந்த சீச்சி பாடலை வந்து ட்ரெண்ட் ஆக்கி அவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொழி வந்து, அதாவது அந்த பாடல் எந்த மொழியில இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு கூட இருந்தாலும் அதையும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோ, அந்த அளவுக்கு இந்த பாடல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வருடங்களுக்கு பிறகுதான் இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 25 வருடங்கள் பழமையான பாடல் அப்படி சொல்லலாம். முதலாவது இதுல ஃபர்ஸ்ட் இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா 1995 தான் இந்த பாட்டை வந்து முதலா எழுதியிருக்காங்க. ஸோ எழுதும் போது 1995, அதுக்கப்புறம் இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா 2005 தான் இந்த பாடலே படமாக்கப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பாடல் எழுதுனது 1995, இந்த பாடல் வந்து அதுக்கப்புறம் காட்சியா மாத்துறது பாத்தீங்கன்னா 2005 தான் மாத்திர. கிட்டத்தட்ட அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் பெரிய இடைவெளியா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு 2025, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாடல் வந்து மீண்டும் ட்ரெண்ட் ஆயிருக்கு. சோ இப்ப இருக்கிற இந்த மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல எப்ப எந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 1995 உருவாக்கப்பட்ட பாடல், 2005 படமாக்கப்பட்ட பாடல், 2025 இன்னைக்கு வைரல் ஆகி அந்த பாடல் வந்து இந்தியா மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாம பரவிட்டு இருக்குன்னா உண்மையாவே பாத்தீங்கன்னா அப்போ எந்த விஷயம் எப்போ எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுன்றதுல இது சிறந்த எடுத்துக்காட்டா பார்க்கப்படுது. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பமா தான் வெளியிட்டாங்க. அதாவது ஒரு காதல் சாங்கா இது இருக்கு. ஒரு காதலன் காதலியை பிரிந்து அந்த காதலில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. ஒடிசாவில் எடுக்கப்பட்ட பலிபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்பத்துல தான் அந்த அவர் வந்து ஒரு நாடக கலைஞரா தான் ஃபர்ஸ்ட் நாடகத்திலிருந்து தான் அவர் இந்த இடத்துக்கு வராரு. ஸோ நாடக கலைஞரா இருக்கக்கூடிய அந்த ஹீரோ நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஸோ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, அந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நாடகத்திலிருந்து தான் இந்த மீடியாக்குள்ள வராரு. ஸோ அப்போ வரும்போது பலிபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்பம் சாங் தான் இந்த சாங்கு. அந்த ஆல்பத்துல இடம்பெற்ற இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா காதல் தோல்வியால காதலை நினைச்சு காதல் பாடக்கூடிய ஒரு சாங்கா இது பார்க்கப்படுது. ஸோ இதைதான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில நம்ம பிள்ளைங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரசிச்சு ருசிச்சு அதை வந்து அவங்கவுங்க எந்தெந்த அளவுக்கு கற்பனைக்கு எடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு கற்பனைக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த பாடலை ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. சோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய பிரபல நாடக கலைஞர் இவரு, விபூதி பிஸ்வால். சோ நீங்க பாக்குற இந்த ஹீரோ பேரு விபூதி பிஸ்வால். ஒடிசாவில் இருக்கக்கூடிய நாடக கலைஞரா இருந்தார். 1995 எழுதப்பட்ட பாடல் 2005 படமாக்கப்படும் போது நடிச்ச இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா விபூதி பிஸ்வால். இவரே இப்ப நேர்காணல வந்து பேட்டி எடுக்கிறாங்க. சரி, இந்த பாடல் வந்து இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்க என்ன காரணம் அப்படின்னு அவரை கேட்கும் போது அவர் சொல்றாரு, சோ இந்த பாடல் வந்து நான் எடுக்கும் போது இந்த அளவுக்கு வந்து இருக்குமான்னு எனக்கு தெரியல, அப்பவே அதுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. ஆனா சமீபத்துல இப்ப இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அனைத்து சமூக வலைத்தளங்களும் இந்த பாடல் ஒளிபரப்பாகி அனைவரும் அதை வந்து ரீல்ஸ் போடுறதோ ஷார்ட்ஸ் போடுறதோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீபத்துல ட்ரெண்டான இந்த பாடல் மூலியமா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விபூதி பிஸ்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுக்கு உண்மையாக வந்து ஆக்ஷன் பண்ண இருக்கக்கூடிய அந்த கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீடியால வந்து வெளியில வராரு. அவரை வெளியில பார்க்க முடியுது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. சோ இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இது மாதிரி நம்ம நடிக்க முடியுமா, இது மாதிரி நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப ட்ரெண்டான இந்த பாடல் மூலியமா எல்லாருமே என்ன போல நடிக்கிறத பார்க்கும்போது உண்மையாவே நாடகத்துறைக்கும் ஊடகங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சொல்ற ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நான் ஒரு கலைஞர் சொல்லிக்கிறதுல உண்மையாவே பெருமைப்படுறேன் அப்படின்றத விபூதி பிஸ்வால் தெளிவுபடுத்தியிருக்காரு. சோ சமீபத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சீச்சி பாடல் பத்தின இந்த முழு தகவலும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம
விபூதி பிஸ்வாலை பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு இந்த பதிவு அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.